ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு அழகான மெரூன் கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் சிம்பிளான டிசைன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நான் போடலை. ஸோ அதுக்கான வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னாலும் கட்டாயமாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து திடீர்னு சூஸ் பண்ண டிசைன்ஸ் தான். எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய saree வந்து கட்டிட்டேன். ஸோ ஒரு சில saree கட்டாமல் இருந்தது. அப்போ யோசித்தேன், சரி கட்டாத saree ஏதாவது கட்டுவோம், எதுக்கு கட்டின சாரியே கட்டுறோம் அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 2-3 இடத்துல அந்த saree கட்டிட்டேன். ஒரு ஃபோட்டோவில் அந்த ஃபோட்டோவில் அந்த saree வந்துருச்சு அப்படின்னா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த saree வந்து ஒரு 2 வாட்டி தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து கட்டினா எனக்கு பிடிக்காது. ஏன்னா வந்து அதே ஃபோட்டோலேயே இன்னொரு வாட்டி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதே சாரிலன்ட்டு ஒரு சிம்பிளாவது எடுத்துப்பேன். ஒரு 2000 3000 அந்த மாதிரி எடுத்துப்பேன். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் போக மாட்டேன், கொஞ்சம் கம்மி ரேட்டில் எடுத்துப்பேன். எடுத்து வந்து அந்த மாதிரி கொஞ்சம் அதாவது ரொம்ப நெருக்கமான ஃபங்க்ஷன் தான். மற்றபடி எல்லா ஃபங்க்ஷனுக்குலாம் எடுக்க மாட்டேன், அந்த அளவுக்குலாம் நான் வசதி இல்லை. சொல்கிறேன், ஒரு ஃபோட்டோ ஒரு 4-5 ஃபோட்டோலேயே ஒரே saree வந்துட்டேன்னா திருப்பி வந்து ஒரு வேறு saree எடுத்து தான் அந்த மாதிரி பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது இந்த saree வந்து நான் கொரோனாவுக்கு முன்னாடி நான் எடுத்திருந்தேன். ஒரு டிஷ்யூ saree ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். வெங்கடகிரின்னு சொல்லிட்டு ஆந்திரா சைடு 3 டிஷ்யூ saree எடுத்திருந்தேன். 2 டிஷ்யூ saree அண்ட் ஒரு நார்மல் சாஃப்ட் சில்க் எடுத்திருந்தேன். எல்லாமே ரேட்டு கம்மி தான், ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. ஒன்று வந்து 2500, ஒன்று வந்து 3000, ஒன்று 3000 அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். அப்போ எடுத்திருக்கும் போது இந்த கோல்டு ஸ்டாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்னிலேருந்து நான் அதுக்கப்புறம் வாங்கி வச்சதோடு சரி கட்டல. அந்த டைமும் இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப ஃபங்க்ஷன்ஸ் வந்து எல்லாமே எதுவும் இல்லை, சிம்பிளானது எதுவும் இல்லை. கிராண்ட் ஃபங்க்ஷன் தான் இருந்தனால கிராண்டு கல்யாண பட்டு புடவை அந்த மாதிரி மாற்றி மாற்றி கட்டிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சரி இந்த saree நம்ம கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி நான் அந்த saree வந்து எடுத்து வச்சேன். எடுத்து வச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருந்தேன்னா அதுக்கான ப்ளவுஸ் வந்து கோல்டே தான் கொடுத்துருந்தாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்னேன்ல, இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டதில் ஒரு கோல்டு ப்ளவுஸ் வந்து போடணும், அவ்வளோ அழகாக இருக்குது, அதுக்கு போடாமல் போயிட்டேன், நான் அப்படியே தைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இந்த சாரிக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், அந்த கோல்டு டிஷ்யூ சாரிக்கு தான். கடைசியில் வந்து என்னால் அது வந்து போட முடியல, அப்படியே நான் நார்மலாக தைச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். நான் எப்பயுமே வந்து பட்டர் சில்க் இருக்குல்ல அதுதான் வாங்குவேன். ஏன்னா நம்ம அதுவே போதும், அதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டு தாங்கும். நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸு என்ன மிஞ்சி போனால் ஒரு 8 வருஷம் 9 வருஷம் இருக்கும், அதில் ஒரு 6 வருஷமாவது வரும். அதுக்கப்புறம் வராது, நம்மளே கூட குண்டாயிடுவோம்ல. அதனால் நான் என்ன பண்ணேன்னா பட்டர் சில்க்லேயே தான் எடுத்து போடுவேன். கொஞ்சம் திக்கான சில்க், அதாவது 250 ரூபா 150 ரூபா அப்படின்னு சொல்லி போத்தீஸில் சரவணாவில் விற்க பாருங்கள், அந்த மாதிரி வாங்கி தான் நான் வந்து போடுவேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து ஆர்எம்கேவி போயிருந்தேன், எங்கள் சிஸ்டருக்கு வந்து ப்ளவுஸ் எடுக்கிறதுக்காக, பட்டு ப்ளவுஸு. ஸோ அப்போ போகும்போது பட்டு செக்ஷன் போயிருந்தப்போ நிறைய கலர்ஸ் இருந்தது. என்கிட்ட பட்டு சாரியில் இல்லாத கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து கல்யாணத்துக்கு கொடுத்த ப்ளவுஸஸ்லாம் இதுவான ப்ளவுஸஸ்லாம் அங்கே வந்து இருந்தது. சேம் கலரே கிடச்சிது. ஆனால் 1 மீட்ரு 850 ரூபா, 950 ரூபா, 1000 ரூபா அந்த மாதிரிச்சு. அப்போ நான் கேட்டதுக்கு ஏங்க இது இவ்வளோ இருக்குன்னா பியூர் பட்டுங்க, உங்கள் பட்டு சாரிக்கு அப்படியே அதுவும் பட்டு தான் அப்படின்னு சொன்ன பிறகு சரி ஓகே நம்ம ஒரு காமனாக ஒரு கலர் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 1 மீட்டரில் மெரூன் எடுத்துகிட்டு வந்தேன் நான். அதை எடுத்துகிட்டு வந்து அதுவும் ரொம்ப நாளாக இருந்தது, ஒரு 2-3 வருஷமாக இந்த சாரியும் அப்படியே கிடந்தது. சரி இந்த saree நம்ம கட்டவே இல்லையே, இப்போ கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ளவுஸை வந்து 2-3 டேஸ்லேயே என் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு எனக்கு கொஞ்சம் பண்ணித்தர முடியுமான்னு கேட்டேன். அவங்க நான் பண்ணித்தரேன்க்கா, நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என் பக்கத்துலேயே உட்காந்து தான் போட்டாங்க. நான் எப்படின்றத சொன்னேன், அவங்க பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. இந்த டிசைன் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளூவில் பார்த்துருப்போம்ல, சேம் தான். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா நான் 2-3 எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ப்ளூலேயே. அதனால் நம்ம இதில் ஆன்டிக் பீட்ஸ் வச்சு நம்ம மெரூன் கலரில் போடலாம், அந்த கோல்டு டிஷ்யூக்கு நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை 3 டேஸ்லேயே நாங்கள் முடித்து, அவங்களால வந்து ஃப்ரண்ட்டு போட முடியல ஃபாஸ்ட்டாக பசங்களால், நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி ஒரு 1 ஹவரில் ஃப்ரண்ட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணிவிட்டு டெய்லர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு 3-4 ஹவர்ஸில் தைச்சி நான் வாங்கிக்கிட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டேன். சாட்டர்டே வந்து ரிசப்ஷனு. ஸோ நான் அந்த சாட்டர்டே வந்து நான் வந்து கட்டின காலையில் எடுத்து எங்கள் அப்பா கிட்ட அயன் பண்ண கொடுக்கும்போது எங்கள் அப்பா சொன்னது இதுனா நல்லாவே இல்லை, உனக்கு சாரியே இல்லையா அப்படின்னு கேட்டார். இல்லைப்பா இது கட்டினா செம்மையாக இருக்கணும். அப்புறம் எங்கள் சிஸ்டர்ஸு எல்லாருமே உனக்கு சாரியே இல்லாத மாதிரி இது எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு திட்டினாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள்,
ஈவினிங் கட்டுவேன், அப்புறம் தாத்தான்னு நீங்களே சொல்லுவீங்க, வாங்கித்தான் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஈவினிங் இந்த ப்ளவுஸ் போட்டு கட்டும்போது அதுவும் அந்த ஒர்க்கு லிமிட்டாக சிம்பிளாக இருந்தப்போ அவ்வளோ அழகாக இருந்தது. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. கழட்டவே மனசு வரல. சாரியும் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டும் அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்கள் வேணால் நான் ஷார்ட்ஸில் இந்த வீடியோ போடுவேன், நான் கட்டின அந்த வேர் பண்ண ட்ரெஸ்ஸு. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்களேன் கட்டாயமாக. ஸோ அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கான்ட்ராஸ்ட்டு. பிரைட்டாக ஃபோட்டோக்கு எல்லாமே நல்லா அழகாக விழுந்திருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்பிள் ஒர்க்கு அவ்வளோ அழகாக எலகண்ட்டாக தெரிஞ்சுது. அதுவும் அந்த ஆன்டிக் பீட்ஸ், நான் ஏன் மோஸ்ட்லி ஆன்டிக் பீட்ஸ் போடுறேன் அப்படின்னா, கோல்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கொஞ்சம் செல்ஃபாக அழகாக சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிக் தான் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் ஆன்டிக் யூஸ் பண்ணி நான் அந்த ப்ளவுஸ் போட்டு அந்த saree கட்டும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதுக்கு வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா என் 2 சரண்யாவும் எங்கள் கிளாஸில் வர்ற 2 சரண்யாவும் தான் எனக்கு ப்ளவுஸ் வந்து போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு டைம் இல்லை, முகூர்த்த டைமு நமக்கு வந்து 2nd முகூர்த்தம், 6ஆம் தேதி ஒரு முகூர்த்தம், இந்த மாதிரி கரெக்டாக இருந்தது. 9ஆம் தேதி ஒரு முகூர்த்தம். ஸோ இதுக்கு எங்களுக்கு போகிறதுக்கே கரெக்டாக இருந்தது. நைட்டு பகல் நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த 1 வீக்காக நமக்கு ஆர்டர்ஸ் டெய்லி நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வித் ப்ரைஸோட. ஸோ அப்போ அதனால் வந்து எனக்கு டைம் இல்லை, எனக்கு போட்டுக்க டைம் இல்லை. ஸோ அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வச்சு நான் போட்டுத்தாங்க, பரவாயில்ல, உங்களோட தப்பு என்ன வேணாலும் காட்டுங்க, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்ன வந்தாலும் போட்டுக்கிறேன், எனக்கு வந்து ஃபினிஷிங் தேவை. கஸ்டமருக்கு தான் நம்ம அழகாக ஃபினிஷிங் பண்ணி கொடுக்கணும். எனக்கு போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க எனக்கு போட்டு கொடுத்தாங்க. நான் போட்டு தரேன்க்கா, 2 டேஸில் முடிச்சு கொடுத்துறோம், நீங்கள் கட்டிக்கிட்டு போங்க அழகாக அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க முடித்தோடனே ஃப்ரண்ட்டு மட்டும் அவங்களால போட முடியல ஃபாஸ்ட்டாக. நான் ஒரு 1 ஹவர்லேயே உட்காந்து போட்டு டெய்லர்கிட்ட கொடுத்து நல்லா அழகாக ஸ்டிச்சிங் பண்ணி போட்டது தான் இந்த டிசைனு. ஸோ இந்த டிசைன் வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் உங்ககிட்ட ப்ளவுஸு அண்ட் வித் ப்ரைஸோடு வந்து நான் சீக்கிரமாக சொல்கிறேன், இன்னொரு நெக்ஸ்ட் டேயில். ஏன்னா நம்ம இதில் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளூவை விட, அதனால் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இதுவாகும், ரேட் வந்து அதிகமாகும். அது ப்ளூ வந்து சிம்பிளாக போட்டிருப்போம், இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் நிறைய அந்த பார்டர்லாம் ஆட் பண்ணிக்கல. இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து நான் ஒரு க்ரீன் வித் ப்ளூ saree வேர் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டிருப்பேன். அது கூட வந்து நான் போட்டதில்லை, என் ஸ்டூடெண்ட் எனக்காக போட்டு கொடுத்தது தான். ஹேமான்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஃபுல் ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கு. நான் வந்து ஐடியா தான் சொன்னேன். நான் அந்த டிசைன் வந்து ஒரு கஸ்டமருக்கு போட்டிருந்தேன். அப்போ நான் சொன்னேன், ஏமா எனக்கு இந்த டிசைன் போடணும் ஆசை, ஆனால் எனக்கு போட டைமே இல்லை, எனக்கு வேலையே கரெக்டாக இருக்குது, ஆர்டர்ஸ் இருக்குது, அது போடவே எனக்கு கரெக்டாக இருக்குது, எனக்குன்னு ஒன்று போட்டுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏமா போடவே முடியலன்னா நான் போட்டு தரேன்க்கா, நீங்கள் மேரேஜ்க்கு போட்டு போங்க அப்படின்னு சொல்லவும், எனக்கும் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். மெட்டீரியல் வந்து நான் இப்போ வாங்க எனக்கு காசு இல்லைக்கா, உங்கள் ப்ளவுஸில் போட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீ என்ன வேணாலும் போடு, நான் போட்டுப்பேன், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் கொடுத்து, என் ப்ளவுஸையும் பட்டு அது வந்து 7000 ரூபாய் பட்டு, ஸோ அதில் வந்து கொடுத்து நான் போட்டுக்கிட்டேன். அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துருந்தேன். எனக்கு அந்த சாரியும் ரொம்ப பிடிக்கும், அந்த ப்ளூ வித் க்ரீன் அந்த காம்பினேஷன். அண்ட் ஃபுல்லி ஃப்ரெஞ்ச் நாட்டு உள்ள ஹெவி ஒர்க்கு. எப்படியோ ஒரு 1.5 மாதம் போட்டிருப்பான் அந்த ப்ளவுஸுன்னு நினைக்கிறேன். அது நான் ஃபங்க்ஷனுக்காகவே போடலை, நார்மலாகவே போட்டு தச்சு வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் வருது, ஒரு 3 டைம்ஸ் அதை நான் போட்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ். அது கூட அந்த மாதிரி எனக்கு இந்த saree இந்த ப்ளவுஸும் ரொம்ப பிடிச்சிடுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸால் வந்து இப்போ மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கி அதை பண்ணணுன்றது முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சரி எனக்கு வேணால் போட்டு கொடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உனக்கு அதுலேயே பிரிண்ட் அவுட்லாம் சொல்லி கொடுத்துருவேன். இப்படி நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும், இப்படி வந்து நீங்கள் வந்து செயின் போடணும், லாக் எப்படி போடணும், ஒரு 10 ஸ்டிச்சு தள்ளி லாக் போடணும், இப்படிலாம் வந்து நான் என் ப்ளவுஸ்லேயே வந்து அவங்களுக்கு கரெக்ட் பண்ணுவேன். ஒரு சில பேர் வந்து அவங்க ப்ளவுஸ் போட்டுப்பாங்க வாங்கிட்டு வந்து திங்ஸு, அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ அதனால் ஆரி கற்றுக்கிட்டாலும் மெட்டீரியல்ஸ் வாங்க முடியாதவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. போயிட்டு அதுக்கு ஒரு 5000 ஆகும், 3000 ஆகும்க்கா, இப்போதைக்கு முடியாது, ஆனால் நான் எப்படி உங்ககிட்ட 3 ப்ளவுஸ் போட்டு காட்டுறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நான் வந்து என் ப்ளவுஸு இந்த மாதிரி கொடுத்து தான் வந்து நான் எந்த வேணால் போடுங்க, அதை அப்படியே விட்டுருங்க, நான் நல்லா இருந்தால் நான் தச்சுப்பேன், இல்லைன்னா பரவாயில்ல, அது சாம்பிளுக்கு இருந்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸோட டிசைனு அண்ட் ப்ளவுஸு ஃபுல் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அதுக்கு என்ன ப்ரைஸ் வாங்கினேன் அப்படிங்கிறது, அதுக்கு என்ன ப்ரைஸ் நம்ம போடலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். மறக்காமல் வந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அந்த வீடியோ போடுறேன், எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ப்ளவுஸ் அண்டு saree எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஷார்ட்ஸில் போடுறேன் நான். ஓகேங்களா? பாய்.